இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டிருக்கிற ஒரு வசனம் எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து அவரை கவனித்து பார்க்கிறோம், அவரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்போவுமே பாருங்க, 2 கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு எதையாவது தருவாரா என்று அவரை ஃபோக்கஸ் பண்ணுகிற ஒரு கூட்டம், அது தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு கூட்டம், அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கிறதே, அவர் எப்படியெல்லாம் மக்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய டீச்சிங் என்ன என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கும் அதே போல தான் நம்ம ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க என்று நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் அப்படியே அந்த காரியத்துக்கே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து விட்டு போய்விடக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அன்னைக்கு மரியாள் சொன்னாள் இல்லையா? அதே போல அவர் எப்படி வாழ்கிறார், அவர் என்ன செய்கிறார், எப்படியெல்லாம் நடக்கிறார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் அவரை போல வாழ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் எபிரேயர் ஆக்கியோன் நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது அவரை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவரையே நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம இந்த நாட்களில் போன வாரத்தில் இருந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ஆண்டவருடைய அபிஷேக வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறதுனால அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில சிக்குண்ட அனைவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக, நோய்களை சுகமாக்குறவராக அவர் கடந்து போய் கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். லூக்காவில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஆமென், ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியினாலே நிறைந்திருந்தபடியினால தான் ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும், ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதை குறித்து நான் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது கண்டிப்பா அவரால் நடத்தப்பட முடியும், நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆவியில ஃபுல்லா நிறைந்திருந்து ஆவியானவருடைய ஆழத்துல இருந்தாரோ அதே போல நாமும் ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டும். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். லூக்கா 5ஆம் அதிகாரம், நீங்க எல்லாரும் திருப்பி 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் வசனம். பின்பு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆழத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆழம் என்று சொல்லும் பொழுது ஆழம் எங்க இருக்கும்? தண்ணீர்ல உள்ள ஆழத்தை கர்த்தர் இதுல சொல்லுகிறார். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது அல்லவா? அப்போ மீன் பிடிக்கும்படி நீங்கள் ஆழத்திலே தண்ணீர்களை போடுங்கள் என்று, வலைகளை போடுங்கள், நீங்கள் ஆழங்களில் படகை தள்ளிக்கொண்டு போங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த ஆழத்துக்குள்ளே, அதாவது டீப்பா போக போக போக
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களும் பெரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஆவியானவர் பேதுருவை நடத்துகிறார். ஆண்டவர் பேதுருவை நடத்துகிறார். நீ ஆழத்துக்குள்ள போகிற அந்த அனுபவம் உனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆழங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47ஆம் அதிகாரம். இதில் தான் பார்க்கும் பொழுது ஆழங்களுக்குள்ள போனதை நம்ம பார்க்கிறோம். 47ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனமா வாசிக்கலாமா? 4ஆம் வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 2ஆம் வசனம். அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாயிரதா இருந்தது. 3ஆம் வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இங்க பார்க்கிறோம், தண்ணீரை கடக்க பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கும் பொழுது தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கணுக்கால் அளவு. கணுக்கால் எப்படி இருக்கும்? பீச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி கரையில் நம்ம நிற்கும் பொழுது அந்த பாதங்களை மாத்திரம் அந்த தண்ணீர் மூடிக்கொண்டு போகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான் இல்லையா? தண்ணிக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு அது கணுக்கால் அளவு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் வாசிப்போமா? பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. ஆமேன். அடுத்தது முழங்கால் அளவை நம்ம பார்க்கிறோம். முழங்கால் அளவு. ஆமேன். அடுத்ததாக பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. அடுத்தது பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்ச ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஆமேன். கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது, நீச்சாளமாய் இருந்தது. அதாவது நீச்சல் ஆழம். ஆமேன். நம்ம ஸ்விம் பண்ணி தான் போக முடியும், நீச்சல் அடித்து தான் அந்த தண்ணீருக்குள்ள போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆழம். அதாவது என்ன சொல்றேன்னா, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இது எல்லாமே ஆழம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அங்கே நிற்க முடியும், நம்மால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆழம் தான். ஆனால் நம்ம நிற்க முடியாத அளவுக்கு நம்முடைய கால்கள் எல்லாம் தானாக தூக்கக்கூடிய அளவுக்கு வருகிறதா ஆழம். ஆமேன். ஒரு நீச்சல் ஆழம். ஆவியானவர் இதை சொல்லும் பொழுது நீங்கள் ஆழங்களுக்குள் போங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? அங்க மீன்களை பிடிப்பதற்காக. மீன்களை பிடிப்பது என்று சொல்லும் பொழுது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, ஒரு பெரிய அறுவடைக்காக நீங்கள் கடந்து செல்லுங்கள், ஆழங்களுக்குள் செல்லுங்கள். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது தொடர்ந்து நம்ம பார்த்தால் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடங்கள்ல அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது நிச்சயமாகவே மீன் பிடிக்க முடியும் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கரையிலேயே இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்காதீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் ஆவியானவருக்குள்ள நிரம்புங்கள். அதுதான் இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க, இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க. முதல்ல கரை கணுக்கால் அளவு இருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முழங்கால் அல்லது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போக முடியும். அதை தொடர்ந்து இடுப்பளவுக்கு நீங்க போக முடியும். இடுப்பளவு என்று சொல்லும் பொழுது வசனத்தின் ஆழத்தை குறிக்கிறது. இடுப்புல தான் கச்சையை நம்ம கட்டினவர்களாய், சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல கட்டினவர்களாய் என்று எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ வசனத்தினால ஆவியானவர் நடத்துவார். ஏனென்றால் வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டபடியினால அப்படிப்பட்ட ஒரு ஆழங்களுக்குள்ள போங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஆழங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்களே நடக்க முடியாது, அந்த தண்ணீர் உங்களை நடத்தும். அதே போல
ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஆழத்துக்குள்ள போங்கள் என்று பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது பேதுருவுடைய வாழ்க்கையில நடந்த முதல் அனுபவம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, அல்லது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம அப்படி மூழ்கி 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 ஆண்டவருக்குள்ள மிதந்து மிதந்து களி கூறும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள். 4ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆவியானவராலே ஆண்டவர் நடத்தப்பட்ட பொழுது அவருக்கு இருந்த அனுபவம். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவை அந்த ஆழத்துக்குள்ள போ என்று சொன்ன பொழுது பேதுருவுக்கு கிடைத்த சம் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு முக்கியமான ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போறோம்னா, பேதுருவுக்கு கிடைச்சது அப்படி சொல்லிட்டு போறதுக்கல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும். அந்த அனுபவங்களுக்குள்ளே நம்ம போகணும். நம்ம போவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்திலே அத்தனை சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆழத்துக்குள்ளே போங்கள். அந்த ஆழத்தை குறித்து எசேக்கியேல்ல சொல்லப்பட்டபடி நம்ம ஆழத்துக்குள்ள போகும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு விடுதலையின் வாழ்வு. ஆமென், விடுதலையின் வாழ்வு, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறது. எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கரையில இருக்கிற வரைக்கும் நம்ம கால் அதுல தான் நிற்கும். முழங்கால் அளவு தண்ணியில போனாலும் கால் எங்க தான் நிற்கும்? தரையில தான் நிற்கும். இடுப்பளவு தண்ணீர்ல போனாலும் கால் எங்க தான் இருக்கும்? அந்த மண்ணில் தான், தரையில தான் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி உள்ள போகும் பொழுதுதான் கால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். அந்த ஒரு நீச்சல் அந்த அனுபவத்துக்குள்ள வரும். அப்போ நம்மவே இருக்க மாட்டோம். அந்த தண்ணீரின் போக்கில் நம்ம போவோம். இது எதை குறிக்கிறது? இந்த உலகம், தரை என்பது உலகம். இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிற எல்லா காரியங்களில் இருந்தும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு அவரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவை போல அவரோடு கூட, ஆவியானவரோடு கூட விடுதலையாக உலாவக்கூடிய, வழிநடக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சொல்கிறார், ஆழத்துக்குள்ள போங்க, இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க. கரையிலே நின்றுட்டு இருக்காதீங்க. கரையோர கிறிஸ்தவர்களாக ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், ஆராதனைக்கு போனோம், வந்தோம், இந்த 5:30 பிரேயர் பார்க்குறோம், அவ்வளோதான் மூடி வச்சுட்டோம். அப்படி அல்ல. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க. இன்னும் கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரோடு இடைப்படுங்க. ஆவியானவரே என்னோடு பேசுங்க, என்னை நடத்துங்கப்பா, என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒரு விடுதலையின் வாழ்வை வாழ ஆவியானவர் கிருபை கொடுக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். கரையோர என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா சாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றின் நின்றும் ஒரு விடுதலை கொடுத்து அவரோடு கூட மிதக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் நீச்சல் ஆழம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ள போகும் பொழுது நம்முடைய பிரச்சனை நமக்கு பெருசா தெரியாது. ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை, கரம் பிடித்து நடத்துகிறதை, நம்ம தூக்கி கொண்டே போவதை நம்ம உணர முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தையில அநேக நேரங்கள்ல அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். பலவிதமான போராட்டங்கள், வேதனை, கவலைகள், இப்படிப்பட்ட கட்டுகள்ல நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்.
ஆகவே இன்றைக்கு நீங்க ஆழத்துக்குள்ள போகும் பொழுது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசா பாசங்கள், உலக பிரச்சனைகள், போராட்டங்கள் இவற்றினின்று உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ அவரோடு கூட அவரால் நடத்தப்பட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ள போக போக நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். திரும்ப வாசிப்போமா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஆழத்துக்குள்ளே போனபடியினால, ஆழமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனபடியினால வேதம் சொல்லுகிறது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் அகப்படவில்லை. பிரியமானவர்களே, இவர்கள் பிரயாசப்படாதவர்கள் அல்ல, ஆழத்துக்குள்ளே போகாதவர்கள் அல்ல. ஆனா அவங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஆழம் போனாங்கன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் ஆழத்துக்குள் போங்க என்று சொல்றதுல இருந்து அவங்க அந்த ஆழத்துக்குள்ள போகல அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அதே வேளையில அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது காலியான படகு, காலியான வலை, ஒன்றுமில்லை. அடுத்த நாள் நம்முடைய பிழைப்புக்கு ஒன்றும் கிடையாது, குடும்பத்துக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆழத்துக்குள்ள போங்க என்று சொன்ன பொழுது அவர் ஆழத்துக்குள்ள போனதினால வலை கிழியத்தக்கதாக மீன்களால அவர்கள் படகுகளும் வலைகளும் நிரப்பப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆழத்தின் அனுபவங்களுக்குள்ள ஆவியானவரோடு கூட இணைந்து அந்த ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நம்ம போக 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 நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு blessing, abundant blessing. ஆமென். ஹல்லேலூயா. அதை விட நம்ம சூப்பர் நேச்சுரல் blessing சொல்லலாம் இல்லையா? அந்த படகு இதுவரைக்கும் போகும்போதெல்லாம் அந்த வலை கிழியவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் கிழிஞ்சிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு வலை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் கிழியலை. ஆனால் அன்றைக்கு பார்த்தால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, சில ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடித்தார்கள், அவர்களுக்கு கிடைத்தது. ஆமென். இது உண்மையிலே பாருங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் இல்லையா? ஒரு விலையேற பெற்ற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை மோசமான வாழ்க்கை தான், கஷ்டமான வாழ்க்கை தான், ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஆவியானவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே உம்மோடு கூட இணைந்து வாழ்கிறேன், உம்மோடு உறவாடுகிறேன், ஆழத்துக்குள்ளே உம்மை கிட்டி சேருகிறேன், இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகிறேன், இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் அதிகாலையில் எழும்புகிறேன், இன்னும் 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 என்று நீங்கள் போக 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 உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாத ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுகிற காரியம், உடுத்துகிற காரியம், தங்குற இடம், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து வேதனைப்பட்டு கொண்டே இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவியானவரோடு அவரோடு கூட அவருடைய காரியங்கள்ல நீங்க நடக்க 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 அந்த ஆழமான அனுபவங்களுக்குள்ளே போக 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 உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பொருளாதார ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், குடும்ப ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க நினைக்கலாம்,
இதுவரைக்கும் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜோமன்னா கூட இன்னும் எனக்கு அற்புதங்கள் இல்லையே, எவ்வளோ ஜோமன்னாலும் இதுவரைக்கும் அற்புதங்கள் இல்லையேன்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆழமான ஒரு அனுபவங்களுக்குள்ள கடந்து செல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தில் எப்பொழுதுமே நிரம்பி இருங்க. அபிஷேகத்தை பெறாதவங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. இன்னும் என்னை நிரப்புங்க, இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் துதிக்கணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும், இன்னும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், இன்னும் நான் உடைய மன்றாட்டு ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நடத்துவார். இங்க போ, அதை செய், இதை செய்யாத. ஒரு 2 வேலை இருக்குதுன்னா ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த வேலைக்கு போ, உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய கைடன்ஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். இது எப்போ கிடைக்கும்னா ஆவியானவரோடு டீப்பா போகும் பொழுதுதான், ஆழத்தில் போகும் பொழுதுதான் ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வாசிக்க போற வசனம் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 7ஆம் வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், மற்ற படவுல இருக்கிறவங்களையும் அழைக்கிறாங்க, தன்னோடு கூட சேர்த்து கொள்றாங்க. இதுல எதை குறிக்கிறது? ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, அதாவது ஒரு முதிர்ச்சி தன்மையை நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் என்னுடைய படகு, என்னுடைய வலை, எனக்கு உள்ள மீன், என் குடும்பத்துக்கு, என்னுடைய கூட இருக்கிறவங்க வேலைக்காரங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு பேதுரு நினைத்த நிலைமை போய் நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க கொடுக்க அந்த ஆழத்துக்குள்ள போனதுனால அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க பேதுருக்குள்ளே ஒரு முதிர்ச்சி தன்மை வருகிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வருகிறது. அவர் என்ன செய்கிறார்? பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி கொண்டு வருகிறார். வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வாங்க, இந்த ஆசீர்வாதத்தில் பங்கெடுங்க என்று சொல்லி அவர் அவர்களுக்கும் தாராளமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட நம்ம பெற்ற ஆசீர்வாதம் அடுத்தவங்க பெறக்கூடாது, நம்ம சபை வளர்றது மாதிரி அடுத்த சபை வளரக்கூடாது, என் வீட்டில் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி மற்ற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் பொறாமை எரிச்சலா இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஆழத்துக்குள்ள போகும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம், என் குடும்பம் அப்படிங்கிற நிலைமெல்லாம் மாறி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நிலைமை, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஒரு மெச்சூரிட்டி, மற்றவர்களுக்கும் என் ஆசீர்வாதம் போய் சேரட்டும் என்று கொடுக்கிற ஒரு ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மை கிடைக்கிறது இந்த பேதுருவுக்கு. ஆமேன். அவர்களுடைய படவுலையும் மீன்களை நிரப்புகிற அளவுக்கு அவர்கள் மீன்களை பிடிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆழமாக போக 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 உங்களுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி தன்மை வரும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களை குறித்த கரிசனை வரும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எப்பவுமே எப்போ வரும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் டீப்பரா போக 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 உங்களுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வரும். ஆமேன். நீங்க பாருங்க, முன்பெல்லாம் நம்ம நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணுமே, மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்படியே நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குள்ள அனுபவங்களுக்குள்ளே டீப்பரா போக போக அவங்க அப்படியே மற்றவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எதை செய்யலாம், என்ன உதவி செய்யலாம், அவர்களுக்கு அதை கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருகிறது. ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழங்களுக்குள்ள போகாவிட்டால் நமக்கு இந்த குறுகின மனப்பான்மை வந்துடும், இந்த தாராள மனப்பான்மை வராது. எனக்கு 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 என்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற நிலைமை வரும். ஆமேன்.
நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, எனக்கே அவ்வளோ பிரச்சனை, என் குடும்பத்திலே அவ்வளோ பிரச்சனை, நான் என்ன மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ஆழத்துக்குள்ளே போக போக மற்றவங்களை குறித்த ஒரு கரிசனை வருகிறது. அந்த ஃப்ளைட்டு தானே, அது ஏதோ சுற்றுது, அது எதுக்காக சுற்றுதோ அது போயிட்டு போட்டோம், அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? நான்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இவ்வளோ மெச்சூரிட்டியாக அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி. நான் ஃப்ளைட்டை பார்த்தா என்ன ஜெபம் பண்ணுவேன் ஆரம்ப காலத்தில், ஆண்டவரே நான் அந்த ஃப்ளைட்டில் இந்த தேசத்துக்கு போகணும், அந்த தேசத்தில் போய் ஊழியம் செய்யணும், இந்த தேசத்துக்கு போகணும், அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி இந்த ஃப்ளைட்டை பாதுகாத்துக்கொள்ளுங்க, அந்த எண்ணம் கூட வரல. ஆனால் பாருங்கள், இந்த பிள்ளைங்க டெய்லி 5:30 ப்ரேயரில் ஜெபிக்க 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 ஆவியானவரோடு இணைந்து வாழ வாழ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே வர வர ஆழத்துக்குள்ளே டீப்பராக போக போக பிள்ளைகளுக்கு மற்றவர்களை குறித்த தரிசனம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெனராசிட்டி, ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் வருகிறது இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இயேசு சந்திக்கிற யூடியூப் நேயர்கள், டிவி மூலமாக பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மைக்குள்ளே கொண்டு போய் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம செய்திகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இன்னும் ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவருடைய ஆழங்களுக்குள்ள போய் அப்படிப்பட்ட ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போய் இப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு ஜெனராசிட்டியும் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக, எல்லாரையும் நம்மோடு இணைத்து கொள்ளத்தக்கதாக, மற்றவர்களை மன்னிக்க மறக்க அன்பு செலுத்த அப்படிப்பட்ட ஒரு தாராள மனப்பான்மையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்போ வரும்னா, ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள கடந்து செல்ல செல்ல, அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, என்னை விட கஷ்டமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களையும் என்னோடு கூட சேர்த்துக்கொள்வோம், கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வாசிக்க போற வசனம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ நிறைய மீன்களை பிடித்த உடனே, இதை பார்த்த உடனே இவர் செய்கிறாரு, பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் பேதுரு அப்படி நினைச்சாரான்னு தெரியல. அவர் ஒரு பெரிய ஒரு படகு வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு பெரிய ஒரு கூட்டாளிகள்லாம் அவருக்கு இருக்கிறாங்க. அவருடைய படகு தான் ஆண்டவர் எடுத்தார். எத்தனையோ படகு இருக்கும் பொழுது அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் அவருக்குள்ளே ஒரு ரெவலேஷன் வருது, நான் பாவியான மனிதன். ஆமென். எப்போ வந்துச்சு? அந்த கடற்கரையில் இருக்கும்போது வந்துச்சா? கடற்கரையிலையும் ஆண்டவருக்கு படகு கொடுக்கும்போது வந்துச்சா? இல்லை. அவர் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, ஆழத்துக்குள்ள போன பிறகுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்குள்ளே வருகிற எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன். இது ஒரு ரெவலேஷன் இல்லையா? ஒரு வெளிப்பாடு. அவருக்கு ஆழத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரை குறித்த வெளிப்பாடும் வருது, தன்னை குறித்த வெளிப்பாடும் வருது. அந்த ஆண்டவர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அவரை பார்க்கும் பொழுது, அந்த ஆழத்துக்குள்ள போய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தன்னை பார்க்கிறாரு, தான் எவ்வளோ பாவி என்பதை அவர் உணர்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உலகத்துல பெரிய ஆளு, கிறிஸ்தவ வட்டாரத்துல நான் தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி ஜெபிக்க முடியாது, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, என்ன மாதிரி பாட முடியாது, அப்படி நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆழமான அனுபவங்களுக்குள்ள போகும் பொழுது, ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 ஆவியானவரோட அவருடைய ஆழத்துக்குள்ள போக 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 தான் தெரியும், அவருடைய பிரசன்னத்துல அப்பதான் தெரியும், நான் எவ்வளவு குறை உள்ளவள்,
நான் எவ்வளவு குறைவுள்ளவன், நான் எவ்வளவு பாவியான மனுஷன். உலக பிரகாரமான ஞானம் இருக்கலாம், ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கலாம், ஆழத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் எவ்வளவு பாவியான மனுஷன் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆழத்துக்குள்ள போகும்போது தான் வரும். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு பெருமையா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா ஆவியானவரோடு இணைந்து ஆவியானவரோடு கூட டீப்பரா ஆழத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது, அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள நீங்க போக 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 ஆண்டவர் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், உங்களை பத்தி கொடுப்பார், ஆண்டவரை பத்தி கொடுப்பார். ஐயோ, இவ்வளோ பரிசுத்த தெய்வத்து பக்கத்துல என்னால் நிற்க முடியாதே என்கிற ஒரு ரெவலேஷனை அன்றைக்கு பேதுரு பெற்றுக்கொண்டார். ஆமேன். இதை யோசிக்கும் பொழுதே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா தெரியல, எனக்கு ஞாபகத்தில் வருகிறது ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் அவர் பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் ஆலயத்தில். அந்த ஆலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது, அப்படி மகிமையினால் நிறைந்திருந்தது. அந்த மகிமைக்குள்ள அவர் போகும் பொழுது சேருபீன்கள் கேராபீன்கள் எல்லாம் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாட 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 ஒரு மகிமையின் பிரசன்னம் அந்த ஆலயத்தை நிரப்பி கொண்டிருந்தது. அந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேனே. எப்பொழுது அவருக்கு அந்த ரெவலேஷன் வந்துச்சு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறித்த ரெவலேஷன் தான் வந்துச்சு. அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, வீட்டை கட்டுகிறவனுக்கு ஐயோ, சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ பேசிட்டே இருந்தாரு. ஆனா அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ள அந்த நிரப்பப்படும் பொழுது, அந்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அவர் போகும் பொழுது அவருக்கு தெரியுது, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி அவரை தொட்டு பரிசுத்தமாக்கியதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை குறித்து பெருமையா நினைக்காதீங்க, உங்களுடைய ஜெபத்தை குறித்து பெருமையா நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கா, என்ன மாதிரி பைபிள் வாசிக்க யார் இருக்கா அப்படி நினைக்காதீங்க. அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி கூட சொன்னாரு, நான் அப்படிப்பட்டவனா இருக்கிறேனே என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முழங்காத முத்தமிடாத இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்கப்பா, நீ தான் பெரியவன் நினைக்காத அப்படின்னு சொன்னார் இல்லையா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மை குறித்தே பெருமையா நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துக்குள்ள போக 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 தான் தெரியும் நம்ம எவ்வளவு குறைவு, நம்ம எவ்வளவு பாவிகள், நம்ம எவ்வளவு குறைவுபட்டவர்கள், அவர் எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர். கிருபையா நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரே, வரங்களை கொடுத்திருக்கிறாரே, இதுக்கு எம்மாத்திரம் இப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் நான் நினைப்பது அதுதான், ஒன்றுக்கும் உதவாத எனக்கு கூட இவ்வளோ பெரிய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம தாழ்த்தணும். நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதை குறித்து பெருமை பாராட்டிட்டு இருக்கீங்க? வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆவியானவரோடு இணைந்து வாழ பழகுங்கள். அவர் உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டுவார், உங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத பாவங்களை சொல்லிக் கொடுப்பார், அதை வெட்டி போட கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கருக்கான பட்டயத்தை எடுத்து 2ஆம் விசை நீ உங்களுடைய பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணு. கருக்கான பட்டயம் வலிக்கும் தான், ஆனாலும் சுத்தம் செய்யும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போக போக ஆவியானவரோடு இணைந்து வாழ வாழ நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், இது தப்பு இல்லையா? ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம், மன்னிப்பு கேட்போம். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை உணர்த்தும் ஆண்டவரே, உம்மோடு உறவாட என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, உம்மோடு கூட நிற்பதற்கு ஆண்டவர் என்னுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனை
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஆழத்துக்குள்ள போவதற்கு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களை பற்றியும் அறிய முடியும், உங்களை அழைத்த ஆண்டவரை பற்றியும் நீங்க அறிய முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய். ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவரோடு கூட அந்த அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போக 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 நமக்கு கிடைக்கிற மற்றொரு மேலான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவருடைய காலிங், அவருடைய கிரேட் காலிங், ஒரு பரம அழைப்பு, நமக்கென்று வைத்த ஒரு தரிசனம், அது தெரியும். இந்த பேதுரு அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாரு நான் மீன் பிடிக்கிறவன் என்று சொல்லி. ஆனா ஆழமான அனுபவங்களுக்குள்ள போகும் பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் அவன் காதுகள்ல கேட்கிறது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆமென். நீ என் பின்னே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆவியானவரிடத்துல கேளுங்க, அப்பா என்னை குறித்து உம்முடைய தரிசனம் என்ன? என்னை குறித்து ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? எனக்கென்று நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று நீங்க ஆண்டவரிடத்துல எப்போ கேட்க முடியும்? எப்பொழுது அது நீங்க தெரியும் என்றால், நீங்க ஆவியானவரோடு கூட டீப்பரா போக 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 கர்த்தர் உங்க மேல வைத்த தரிசனத்தை, திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய 5 வயதுல எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டேன். என்னுடைய பெற்றோர் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆனால் நான் படித்து ஆண்டவருக்கு பிரியமாக சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் வாலிப வயது வரும் பொழுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தேன். எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, உன்னை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் என்று. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு நம்ம உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அப்படியெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிந்தது. நான் எங்களுடைய வீட்டில் வந்து இருந்து ஒரு வருஷம் நான் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நாட்களில் நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இந்த உலகமெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்து இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லி எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிறகு அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 ஆவியானவரோடு உறவாட ஆண்டவர் எனக்கென்று வைத்த தரிசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு எனக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம். ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், கூடி ஜெபிப்போம், மக்களுக்காக ஜெபிப்போம், தேசங்களுக்காக ஜெபிப்போம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அதுக்கு பிறகு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, எனக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். எப்போ அந்த அழைப்பு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள வந்த பொழுதுதான் என்னை குறித்து கர்த்தர் வைத்த தரிசனம். நான் பிறக்கும் போதே, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்கு வைத்த தரிசனத்தை அந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தேவனுடைய ஊழியக்காரரே என்று வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் எதுக்கு? மக்களுக்கு பணிபுரிய, தேவனுக்காக மன்றாடி ஜெபிக்க. அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும்
புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எப்படி செயல்படுத்தணும், அதை என்ன செய்யணும், அதுக்கு தான் இந்த அபிஷேகம் தேவை. ஆமேன். ஆவியானவரோடு ஆழமான அனுபவங்களுக்குள்ள போகணும். நீங்க ஆழத்துக்குள்ள போக 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 தான் தேவனுடைய சத்தம் கேட்கும், தேவனுடைய திட்டம் கேட்கும், திட்டம் வெளிப்படுத்தப்படும். உங்களை குறித்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை குறித்து கர்த்தர் அழைக்கிற அந்த அழைப்பை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். வேதத்திலே பார்க்கிறோம், அன்பான பிரியமான சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எனக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறீங்க, எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்கப்பா என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் நடத்துவார். ஆமென். நீங்க ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க 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 கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பு, உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். ஆமென். எனக்கு என்ன செய்யனே தெரியல, ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீங்களாம் சொல்றதை பார்த்தா எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு, அப்படி நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்க ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ வாழ கர்த்தர் உங்க மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஜெஸ்லின் ரெமி அந்த சகோதரி ரொம்ப அருமையான பிள்ளை. ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் மூலமாக, இந்த 5:30 பிரேயர் மூலமாக அவள் பெற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 அவளுக்கென்று கர்த்தர் வைத்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சின்ன வீடியோ தான், அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதான் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் யாரும் சாதாரணமானவள், எங்கேயோ இருக்கிறேன், எங்கேயோ மூலையில் இருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க. ஆவியானவரோடு நீங்க டீப்பனா போக போக, ஆழத்துக்குள்ள போக 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 உங்களை குறித்த தேவ திட்டம் வெளிப்படும். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி நீ ஆண்டவரை பற்றி சொல்லலாம், எப்படி ஜெபிக்கலாம், யாருக்காக ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், உங்களோடு கூட பேசுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்துக்குள்ள போன பேதுரு, ஆழத்துக்கு போன அவரோடு கூட போன மற்றவர்கள் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். டோட்டல் அர்ப்பணிப்பு இல்லையா? சரண்டர். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க டோட்டலா தங்களை சரண்டர் பண்ணிட்டாங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்துல வர்றாங்க, அப்பா எங்களுக்கு ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போறாங்க, வலை கிளிய மீன்களை கிடைச்ச உடனே அந்த மீனை விற்று அதை பணமாக்கி குடும்பம் நடத்த வாழ அப்படி போயிடுறாங்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போயிடுறாங்க. ஆனா பேதுரு பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிறகும் அந்த ஆழத்தின் எக்ஸ்பீரியன்ஸ், ஆழத்தின் அனுபவம் அவர் எங்க கொண்டு போய் விட்டது? அவருக்காக கம்ப்ளீட்டா முற்றிலும் முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக பேதுருவை நடத்தியது. பேதுருவை மாத்திரமல்ல, அவரோடு யாரெல்லாம் ஆழத்துக்கு போனாங்களோ அத்தனை பேரும் அவருக்கு பின் சென்றார்கள், எல்லாவற்றையும் விட்டுட்டு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பின் செல்ல ஆசைதான், ஆனா இதுவும் வேணும், உலகமும் வேணும், ஆசா பாசங்களும் வேணும், சிற்றின்பங்களும் வேணும், ஆண்டவரும் வேணும். ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க ஆழத்துக்குள்ள போக 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 எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா என்று சொல்லி அவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்க, அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எப்போ கிடைக்கும்? ஆழத்துக்குள்ள போகும் பொழுதுதான். அந்த ஆழத்துக்குள்ள போகும் பொழுதுதான் கால் தரையிலிருந்து அப்படியே தூக்கிறோம். அது வரைக்கும் ஒரு கால் தரையிலையும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும் இல்லையா?
தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். அப்ப நம்ம சித்தம், நம்ம காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, நீச்சல் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரோட விட்டு கொடுத்து உள்ள போக 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 தேவ சித்தத்துக்கு முதலிடம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இந்த உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்னை எதற்காக பிடித்தீரோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடருகிறேன். அதற்காக எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்குகிறேன், கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்குகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர வேண்டாமா? இந்த உலகெல்லாம் குப்பை, உலக நாள் வாழ்க்கை எவ்வளவு நாள்ல முடியும் தெரியாது. ஆனா நித்தியமாய் ஆண்டவரோடு வாழணுமே, அந்த வாழ்க்கை வாழணுமே, உம்முடைய சித்தம் செய்யணுமே, உமக்காக வாழணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆவியானவரோடு அவருடைய அந்த அபிஷேகத்தை நினைத்து, அந்த அபிஷேகத்தை ஃபோக்கஸ் பண்ணி, அந்த அபிஷேகத்தோடு இணைந்து, ஆவியானவரோடு இணைந்து ஆழமான அனுபவங்களுக்குள்ளே போக 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 ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிகிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்கை கொடுக்கிறார். அந்த பிளெஸ்ஸிங் வர வர இன்னும் ஆழத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு முதிர்ச்சி தன்மை, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, மற்றவர்களையும் நம்மோடு இணைத்து கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய, என் பிரச்சனைன்னு பார்க்காம மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெனராசிட்டியை, தாராள மனப்பான்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னும் ஆழத்துக்குள்ள போக 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 நமக்குள்ள ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை பற்றி அறிந்து கொள்ள, அவரை பற்றி அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார் இல்லையா? இன்னும் ஆழத்துக்குள்ள போக 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 ஆண்டவர் நமக்கு அவருடைய அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய அழைப்பு, அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் ஆழத்துக்குள்ள போக 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 கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மை ஆண்டவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து, நீர் போதும் ஆண்டவரே என்று அவருக்காக வாழக்கூடிய அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆவியானவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே கரையோர கிறிஸ்தவர்களாக அல்லப்பா, நீச்சல் ஆழத்துல நாம் மூழ்கணும் ஆண்டவரே, நாங்கள் மிதக்கணும் ஆண்டவரே, மகிழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆவியானவரே, நீங்க எங்களுக்குள்ளே வாங்க, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என்று சொல்லி அவரை நோக்கி கேட்க போறோம். இன்னைக்கு ஆழத்துக்குள்ள போக போகிறோம். ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போகிற அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்க மேல ஊற்றப்பட போகிறது. எல்லாரும் அவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே நீந்தி நீந்தி நாங்கள் மூழ்கணும் அப்பா, கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே, ஆண்டவரே நீச்சல் ஆழ நாங்க போகணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? கணுக்கால் அளவு போதாதையா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, ஆமென் ஜீசஸ். முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதுவரே ஜீசஸ். எல்லாரும் கூப்பிடுங்க, ஆவியானவரே ஆவியானவரே, ரீபா லவா ஷபா லவா, எல்லாருக்குள்ளே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. போதகரே மறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழ் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத ஆமென். ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆமென். இந்த அபிஷேகத்தின் விளைவு, நீங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். போகும் இடமெல்லாம்
இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா பொதுமை எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், வற்றாத ஜீவ நதியே வாரும் அப்பா. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. வறுமையா பொதுவரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா வறுமையா பொதுவரே வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொதுவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொருவருக்குள்ளே வாங்கப்பா. ஓராவா சந்தல பௌரிகலவா, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. விவாகவா ஷபல பௌரிகவா, வற்றாத நதியாக மாறும் பொதுவரே, வறுமையா பொதுவரே, வறுமையா பொதுவரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஒரு விசேஷ அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஆழத்தின் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போங்கப்பா, ஆழத்துக்குள்ளே போகட்டும் அப்பா. கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம், இடுப்பளவு கூட வேண்டாம் அப்பா, நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பேதுருவை போல உம்முடைய பிள்ளைகள் மீன் பிடிக்கிறவர்களாக, ஆண்டவரே மனுஷரை பிடிக்கிறவர்களாக, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக இவர்கள் மாறுவார்களாக ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஒரு விசேஷ அபிஷேகம் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தினால வருகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த அனுபவங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க இவர்கள் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, போராட்டங்களுக்கு வழி கிடைக்கட்டும் அப்பா, குறைவுகள் நிறைவாகட்டும் அப்பா. நிரம்பி வழிகிற அபிஷேகம் மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. சத்துரு ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு வரங்கள் கிடைக்கட்டும் அப்பா. பாவமான எண்ணங்களை சத்துரு விதைக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகள் உமக்காக வாழணும், உம்மை பிரஸ்தாபப்படுத்தணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஒரு விசேஷ அபிஷேகம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கட்டும். அந்த ஊற்று எங்களுக்குள்ளே இருந்து சுரந்து கொண்டே இருக்கட்டும். அந்த நதி எங்களுக்குள்ளே இருந்து பாய்ந்து கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம் அவரை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அதன் பிறகு வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். பேதுருவின் மேலே அந்த ஆவியானவர் ஆழத்துக்குள்ள கொண்டு போய்
அதுக்கப்புறமாக ஊழியம் செய்ய வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.